ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு நம்ம 2010ல ஒரு அமெரிக்கா ஒரு ஹாரர் அண்ட் த்ரில்லர் மூவியா வெளியான பிரிமல் படத்தை பத்தி பார்ப்போம். இந்த படத்தோட டைரக்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஜோஷ் ரீடு. இந்த படத்தோட கதையை பத்தி பார்ப்போம். இந்த படத்துல ஒரு பழங்கால பாறைகள்ல எழுதப்பட்ட சில வாக்கியங்கள் அமானுஷிக் சக்திகள் இருக்கறதா நம்பப்படுது. அந்த ஆராய்ச்சிக்காக ஒரு 6 பேர் கொண்ட கும்பல் அந்த எழுத்துக்களை ஆராய்ச்சி பண்ணி அந்த பாறையை சர்ச் பண்றதுக்கோசரம் ஒரு 6 பேர் ஒரு காட்டுக்குள்ள போறாங்க. அந்த காட்டுக்குள்ள போயிட்டு ஒரு குகையை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த குகைக்குள்ள ஒரு அமானுஷ சக்தி இருக்கு. அது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இவங்க 6 பேருக்குள்ள ஒரு பெண்ணோட உடம்புல அது புகுந்துருது, உள்ள புகுந்துருது. அது எப்படி உள்ள வருதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு தண்ணியில அந்த பொண்ணு குளிச்சிட்டு இருக்கும்போது அதாவது அட்டைப்பூச்சிகள் உடம்புக்குள்ள ஏறிடும். உடனே அதை பிச்சு எரியும் போது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த பொண்ணு ஒரு பயங்கரமான ஒரு நோயால தாக்கப்படுறா. பல்லெல்லாம் விழுந்துரும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு ரத்த களரியா மாறி கோர பற்கள் முளைச்சு ஒரு கொடூர மிருகமா மாறி கூட வந்தவங்களே கொல்ல ஆரம்பிச்சிரும். அதுக்கப்புறம் மீதி இருக்கிற ஆளுங்களெல்லாம் காப்பாற்ற முடிஞ்சுதா, அந்த குகைக்குள்ள இருந்த மர்ம என்ன அப்படின்னு சொல்றத இந்த படத்தினோட முழு ஸ்டோரியா கொடுத்திருப்பாங்க. இந்த படம் ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா ஒரு 1.5 மணி நேரத்துக்குள்ள அந்த படம் இருக்கு. இந்த படம் அவ்வளவு அருமையா வந்திருக்கு. அந்த படம் இந்த படத்தினோட ஸ்டோரியை நம்ம சொல்லும் போதே ஒரு படம் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு எஃபெக்ட் நம்மளுக்கு ஏற்படுத்துற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா காட்சி அமைப்புகளும் அந்த மாதிரி தான் இருக்கு. சில லாஜிக் மிஸ்டேக் எப்பயுமே ஆங்கில படங்கள்ல நிறைய இருக்கும். இருந்தாலும் அதெல்லாம் மீறி நம்ம அந்த படத்துக்குள்ள நம்ம உள்ள கன்வே ஆகி டிராவல் பண்ற மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும். அதனால அந்த படத்தை நம்ம இன்ட்ரெஸ்டிங்கா பார்ப்போம். அந்த வரிசையில வந்திருக்கிற படம் தான் இந்த பிரிமல். இந்த படத்துல ஒரு சீன் ரொம்ப கொடூரமா எடுத்திருப்பாங்க. இந்த சீனு குழந்தைகள் பெண்கள் எல்லாம் இந்த படத்தை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. செக்ஸுவலாவும் சரி, ரத்தம் தெரிக்கும் காட்சிகளும் சரி நிறைய இருக்கு. இந்த படநெடுகளும் இருக்கு. அதனால அந்த மாதிரி குழந்தைகள் பார்க்கக்கூடிய படம் இது அல்ல. இந்த படத்தினுடைய ஸ்டோரி ரொம்ப நீளமாகவும் ரொம்ப ஒரு சூப்பராகவும் இருக்கிறதுனால இதில் நடிச்ச நடிகர்கள் எல்லாருமே அவங்கவுங்க நடிப்பை சூப்பரா தெளிவா கொடுத்திருக்காங்க. அதிலும் அந்த ஹீரோயினியா வர பெண் கிளைமேக்ஸ்ல ஒரே ஒரு பெண் மட்டும்தான் அந்த இடத்துல இருந்து வெளியே வருவாங்க. மீதி எல்லாரும் இறந்துருவாங்க. அந்த பெண் வெளியே வரும்போது அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு கிளைமேக்ஸ் அமைச்சு கொடுத்திருப்பாங்க. இந்த படத்தை நம்ம ரிவ்யூ பண்றதுக்கு முன்னாடி நிறைய பேர் இது ரிவ்யூ பண்ணிருப்பாங்க. இருந்தாலும் இப்பதான் தமிழ் டப்ல OTT ரிலீஸ் ஆயிருக்கு. அதனால இந்த படத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த படம் கண்டிப்பா நீங்க பார்த்து ரசிக்க வேண்டிய படம் தான். ஒரு சின்ன சின்ன லாஜிக் மிஸ்டேக் எல்லாம் கழிச்சு விட்டுட்டு இந்த படத்தை மொத்தமா பாத்தீங்கன்னா சூப்பரான படம். இந்த படத்தினோட ரேட்டிங் பாத்தீங்கன்னா ஒரு 55 to 60 கொடுக்கலாம். அந்த அளவுக்கு ஒர்த்தான படம் தான். இந்த படத்தை டைம் கிடைச்சா கண்டிப்பா நீங்க பாருங்க. பிரிமல் ஒரு சூப்பர் குட் ஹாரர் அண்ட் த்ரில்லர் மூவி.